சீதா கல்யாணி மகேஷோட பேச்சுலர் லைஃப் இன்னையோட முடிஞ்சது. வேண்டான்னு சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறான். மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். எனக்கே பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறியா? கல்யாணமா கல்யாணம் வேண்டாம் தம்பி, சொல்றத கேளு. கல்யாணம்னா தலைவலி பாஸ். இல்ல பொண்ணுங்களாலதான் தலைவலியே. கல்யாணம் டன்னா நாட் டன்னா? லவ் பத்தி டீடைலா நம்ம தம்பி. ஹாய் 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 ஹாய். எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த பொண்ணுங்களை பத்தி எதுவுமே தெரியாது. +2 படிக்கும் போது டாக்டர் ஐயே தீரணும்னு நான் பெஞ்சில உட்காந்து பெஞ்ச தேய்ச்சதான் மிச்சம். பொண்ணுங்க பார்க்கவே போனதில்ல. இன்ஜினியரிங் போனதுக்கு அப்புறம் அரியர்ஸ் தான் எழுதணும். பொண்ணுங்களங்கிறது பாக்குறது என்ன சொல்றீங்க? சரி, வேலை கிடைச்சதுக்கு அப்புறமாவது ஏதாவது தேர்வுன்னு பார்த்தா அங்க இருக்கிற மேனேஜர் கோடிங்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டான். அவன் கோடிங்னு சொல்லும்போது கழுத்தை கோழி மாதிரி திருப்பணும். ப்ரோ, இங்க இருக்கிற மணலே பெட்டர் ப்ரோ. இதுக்கு அந்த கடல் தண்ணி துணையா இருக்கு ப்ரோ. ஆனா நமக்கு சின்ன வயசுல இருந்து எந்த துணையும் இல்ல. இப்ப நம்ம பால பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டான், கிட்டாரா வாசிக்கிறான். ஆனா நாம என்னத்த வாசிக்கிறது ப்ரோ? ஒண்ணும் இல்ல. So don't fall in love with girls. Be single, be happy. Let's now party. Bro? Bro, குட்கா? No. பக்கா? பக்கா. Bro, without addiction எப்படி bro? I'm addicted to her. I'm proud to say I'm single. I'm always ready to mingle. I'm proud to say I'm single. I'm always ready to mingle. Don't know. Kalyanam, no. Clear I unakku solven nanu. Let you know. ரொம்ப ஸ்ட்ரெயினே. நோ வேண்டாம் பொண்ணே, எவருமே இங்கே கல்யாணம் பண்ணி ஹாப்பியோ. நோ அக்ரிலையே, யாரு சொன்ன என்ன? ஓ நோ சிங்கிள் லைஃப் வண்ணம் இல்லாத ரெயின்போ. அன்று கண்ட பெண்கள் போல இன்று ஒருவர் கூட இல்லை. வைஃப் என்றாலே கண்ட்ரோலே இல்லா உலகம். பெண்கள் என்று மாறியாச்சே, குடும்பம் காக்கும் தெய்வமாச்சே. உலகம் உள்ள வரையிலே வாழும் உறவும். லேட் நைட் தொல்லை எதுவும் இல்லை, கேள்வி கேட்க ஆளும் இல்லை. நமக்கு என்று ஒருவர் இருந்தால் லைஃபே ரொம்ப கரிங் ஆகும். பறவைகள் போல வாழ்ந்திட கூட்டில்
சின்ன மனசே நோ 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 உடைந்து போக எதற்கு நீ உன்னை வீணாக்கி போவாய் இனியும் நோ 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 தப்பாய் பேசாதே நீ எங்கோ நடந்த தவறினாலே முடிவெடுக்காதே ஹாப்பியாய் போகும் லைஃபே வந்தோம் அன்று சிங்கிளாக போவோம் நாமும் சிங்கிளாக நடுவில் சேர்ந்து வாழ்வோமே என்றும் அன்பாய் எல்லாம் ஒரு நாள் ஓடி போகும் நினைத்தால் எல்லாம் மாயமாகும் இருக்கும் போது வாழ்வோமே காதலில் அழகாய் மனசுக்கு சொல்லு ஹலோ ஹலோ எதுக்கு தன் உனக்கு காதல் பித்தா உலகம் முழுதும் காதல் கொண்டால் எல்லாம் இங்கே அழகாய் மாறும். எத்தனை முறைதான் சொன்னாலும் மனம் காதல் தேடுதே I'm proud to say I'm single. Now I'm always ready to mingle. ஓஹோ I'm so happy, Ram. ஹலோ ராம், நான் டாக்டர் ஆனந்த் பேசுறேன். யா டாக்டர், ஹவ் ஆர் யூ? ராம், அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு. என்ன சொல்றீங்க? நேத்து நான் பேசினப்போ நல்லா தானே இருந்தாரு. நோ, சீரியஸ்லி ஹி சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு. டாக்டர், ஒரு தடவை நான் அவர்கிட்ட பேச முடியுமா? ஓகே ராம். சார் 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 உங்க பையன் ராம் லைன் இருக்காரு சார். ஒரே ஒரு முறை பேசுங்க சார் ப்ளீஸ். இதாங்க சார், நான் அப்புறம் வரேன் சார். சொல்லுடா கண்ணா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சீதா எப்படி இருக்கா? அவங்களும் நல்லா இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் பேசுறாங்களா? பேசுவாங்கப்பா அப்பப்போ. அதுவும் அவங்க அப்பாவுக்கு தெரியாம. அது சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? டாக்டர் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அடி, என்ன பத்தியோ நான் சாக போறத பத்தியோ நினைச்சு நீ கவலைப்படாதடா. ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? அடி, என் பேச்ச கேளு. பி மெச்சூர்டா. நான் இது வரைக்கும் உனக்கு ஒரு அப்பாவா இருந்திருக்கேனா? இல்லப்பா, பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கீங்க. இப்ப கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் சொல்றேன், கேளுடா. சாவு என்ன நெருங்கினதாலேயோ, நாம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாத தூரத்துல இருக்கிறதாலேயோ என்னவோ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுதுடா. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நாம தப்பு பண்ணிட்டோம்டா. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணிட்டாங்கிறதுக்காகவும் அவசரப்பட்டு வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட கூடாதுங்கிறதுக்காகவும் அவளை கூட்டிட்டு போடான்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ண ஒரு குடும்பத்திலிருந்து பிரிச்சுட்டோம்டா. என்ன ஆனாலும் சரி, அந்த பொண்ணு அவ குடும்பத்தோட சேர்த்து வச்சிடணும். இதுதான்டா என்னோட கடைசி ஆசை. ப்ளீஸ் பா, அப்படி பேசாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. டேய், எனக்கு என் நிலைமை என்னன்னு தெரியும்டா. சாவையும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுற கேரக்டர்டா நானு. உயிரோட இருக்கும்போது நாம எப்படி வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்லடா. நாம செத்ததுக்கு அப்புறமா நாம எல்லாரோட மனசுலயும் வாழணுங்கிறது தாண்டா என்னோட ஆசை. எந்த ஊரோட ஸ்கூல்ல ஒரு டீச்சரா எல்லாரோட மரியாதை எனக்கு கிடைச்சதோ, அதே ஊர்ல தாண்டா என்னோட சாவும் என்னோட இறுதி சடங்கும் கௌரவமா நடக்கணும். நாம அந்த பொண்ணை கூட்டிட்டு போனதால மரியாதையை இழந்துட்டோம்டா. நம்ம வீட்டை இடிச்சிட்டாங்க. வீட்டோட சேர்ந்து நம்ம மான மரியாதையும் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. எத்தனை நாளா நான் உனக்கு ஒரு அப்பாவா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா இருந்த உன்னை நான் கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாடா. இப்ப ஒரு அப்பாவா கேக்குறேன், இந்த 2 ஆசையை நிறைவேற்றி வச்சு என் மரியாதையை காப்பாத்துடா. ப்ளீஸ்டா. ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்கப்பா. டைம் இல்லடா, சீக்கிரம் வா.
ராம், ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ. நாம இப்படி ஒன்னா சேர்ந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் மாமா தான். அவருக்காகவும் அவரோட மரியாதைக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா அந்த ஊருக்கு மட்டும் என்னால வர முடியாது. எங்க ஊரை பத்தியும் எங்க ஊரோட கல்ச்சரை பத்தியும் உனக்கு சரியா தெரியாது. அது ஒரு ராவண ராஜ்யம். எங்க இருந்து வெளியே தூக்கி போடுங்கடா அவன. நம்ம கல்யாணத்தால இன்னும் மோசமாயிடுச்சு. என்ன என்னோட அப்பா எவ்வளவு அன்பா வளர்த்தாரு தெரியுமா? ஒரு தெய்வத மாதிரி ட்ரீட் பண்ணாரு. எங்க அப்பாவோட கோவத்தை என்னால பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் நான் என் கண்ணையும் காதையும் மூடிக்குவேன். அவரோட கோவத்தை இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. கடைசியில நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப கூட அவரோட கோவத்தை ஃபேஸ் பண்ண முடியாம எதுவுமே பேசாம அவரோட முகத்தை கூட நான் பார்க்காம அங்கிருந்து வந்துட்டேன். பட் இப்போ நம்ம ஊருக்கு போனா அவரோட கோவத்தை நான் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். என்னால வர முடியாது ராம், வர முடியாது. ப்ளீஸ், ஐ அம் நாட் ப்ரிப்பேர்ட். Yes, Mr. Gopal. Yeah? Yeah. Sure. Sure. Yeah. I'll check it and let you know. Just a second. Yeah, sir. I received the mail. Yes, sir. Thank you, sir. Thanks a lot. நீ மட்டும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ நிம்மதியா வாழணும். நான் எப்பவும் கூடவே இருப்பேம்மா. என்ன, எங்க கிளம்புற? மாமா சொன்னது கரெக்ட் தான். நாம போக போறோம். என்ன பத்தி கவலைப்படாத. I can face anything. என்ன திடீர்னு? இப்போ பாசிபிள்னு தோணுது என் செல்லம். ஆல்ரெடி ஆபீஸ்க்கு மெயில் போட்டுட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு அப்ரூவலும் வந்துருச்சு. நீயும் அப்ளை பண்ணா we can move to our place. நம்ம வீட்டுக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம ஃபேமிலி கிட்ட நாம மறுபடியும் போயிடலாம். Come on, get ready. Hurry up. தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். காதலுங்கிறது ஃபிசிக்கலால மட்டும் வர ஒரு உறவு இல்லை, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல தான்.
என்ன நம்ம லவ் ஸ்டோரி ஞாபகம் வந்துருச்சா? ஆ ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஐயா ஜானகிராம் ஐயா, ரதோற்சவத்தை ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிங்க. சீதா வாமா. தூக்கி வீசுங்கடா. என்ன அவ ஒத்துக்கிட்டால இல்லையாடா? அவ வரமாட்டேன்னு சொல்றானா? ஒரு தடவை நான் ஒருத்திய ஆசைப்பட்டுட்டேன்னா அவ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி தூக்கிட்டு வந்து கதையை முடிச்சிடுவேன். வாங்கடா. ஸ்வாதி, ஸ்வாதி சார், என் கூட வந்து ஒரு பொண்ணை காணோம். நீங்க பாத்தீங்களா சார்? ஸ்வாதி, ஸ்வாதி, ஸ்வாதி. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். இது என்னோட இடம், இது என்னோட ராஜ்யம். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. நான் ஆசைப்பட்டுட்டா அடையாம விட மாட்டேன். ஒத்துக்கிட்டா எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம். இல்லனா மொத்தமா முடிச்சு விட்டுடுவேன். ஆடி வேண்டாம், வேண்டாம், விட்டுடுங்க. ஏய், திரும்புங்கடா. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா இங்கேயே உன்னை கொன்னு புதைச்சிட வேண்டிய. என்ன விட்டுடுங்க, நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். வந்துட்டா சுவாதி. எங்கம்மா போன? திடீர்னு எங்கம்மா போன? என்னாச்சு உனக்கு? அந்த கோயில்ல யாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதனாலதான் பார்க்க போனேன். அப்ப எனக்கு மயக்கம் வந்துருச்சு. கண்ணு திறந்து பார்த்தப்போ நான் காட்டுக்குள்ள இருந்தேன். என்னாச்சுன்னு தெரியல. பிள்ளைய ஏதாவது காத்துக்கரு படிச்சிருக்கோம். மஞ்சள் தண்ணி ஊத்தி உள்ள கூட்டிட்டு போங்க.
ஆமா. குட் மார்னிங் சார். தேங்க் யூ. ப்ளீஸ் சிட். Thank you, sir. இங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்கு மேத்ஸ், சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா நான் உங்களுக்கு நன்னடத்தை பத்தி சொல்லி கொடுக்கறேன். மேத்ஸும் சயின்ஸும் வாழ்க்கையில நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் பணம் நிறைய சம்பாதிக்கிறதுக்காகவும் உதவும். ஆனா நன்னடத்தைங்கிறது நீங்க வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கும். நம்ம தர்மத்தை நாம காப்பாத்தணும்னா அந்த தர்மமே நம்மளை காப்பாத்தும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷதகா. செடிங்களுக்கு தண்ணி ஊத்த சொல்லுங்க. சொல்றேங்க ஐயா. வணக்கம் ஐயா. கோயிலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஐயா. இங்க பாருங்க ஜானகிராம் ஐயா, இந்த வருஷம் ஸ்ரீராமநவமி திருவிழா பிரம்மாண்டமா நடத்தணும். இவர் இருக்கிற வரைக்கும் ராமருக்கும் இந்த ஊருக்கும் எந்த குறையும் வராது. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க 2 பேரும் இந்த ஊருக்கு 2 கண்ணு மாதிரி. நீங்க கோயிலை பாத்துக்கிறீங்க, நீங்க பள்ளிக்கூடத்தை பாத்துக்கிறீங்க. இது 2 நல்லா இருந்தா ஊரே நல்லா இருக்கும். ஒரே வார்த்தை ஒரே வில்லுங்கிற மாதிரி ராம ஒரு ஏகபத்தினி விரதம். புரிஞ்சுதா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். என்னப்பா? மறுபடியும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு சார். சார், மாஸ்டர் திரும்பவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களாம். சரி, மினிஸ்டருக்கு ஃபோன் போடு. குட் மார்னிங் சார். ஐயா உங்ககிட்ட பேசணுமா? வணக்கம் மினிஸ்டர் சார். வணக்கம், சொல்லுங்க. அது எங்க ஸ்கூல் மாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபரை பத்தி பேசலான்னு தான் ஃபோன் பண்ணேன். கோயிலும் பள்ளிக்கூடமும் நல்லா இருந்தா ஊரே நல்லா இருக்கும்னு நம்புறவனா. அந்த சார் எங்க பள்ளிக்கூடத்துல இருந்தே ஆகணும். பசங்களுக்கு படிப்போட சேர்த்து 4 நல்ல வார்த்தைகளையும் சொல்றவங்க இருந்தா ஊரும் நல்லா இருக்கும், பசங்களோட வருங்காலமும் நல்லா இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபரை கொஞ்சம் கேன்சல் பண்ணுங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, வச்சிடுறேன். இங்க பாருங்க மூர்த்தி சார், எங்க ஊருக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் நீங்க தான் இருக்கணும். உங்கள மாதிரி கல்வி கலாச்சாரத்தை கத்து கொடுக்கிற டீச்சர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ சோ மச். வச்சிடறேன் சார். போலாமா? இந்த வருஷ ஸ்ரீராம நவமி திருவிழா போன வருஷத்தை விட நல்லா சரிங்க. நடக்கும். எல்லா ஏற்பாட்டையும் பக்கத்துல இருந்து பாத்துக்க. கண்டிப்பாங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம் லக்ஷ்மணன். என்ன திடீர்னு? சின்ன பிரச்சனை சார், பர்சனலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இப்போ என்ன விஷயம் சொல்லுங்க. என் பொண்ணோட பிரச்சனை தான் சார். அவளை செல்லமா வளர்த்தேன், நல்லா படிக்க வச்சேன். ஆனா தகுதியே இல்லாத, படிப்பறிவு இல்லாத, வேலையே இல்லாத ஒருத்தனை போய் காதலிச்சிட்டா. எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கேட்கல. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஐயா. சரி, எல்லாம் தலை எழுத்து போனா போகுதுன்னு விட்டா. ஊர்ல என்னோட மானம் போய் என்ன அவமானப்படுத்தி என்ன கஷ்டப்படுத்தும் போது என்ன பண்றதுன்னு புரியலங்க ஐயா. சரி, பாதி சொத்தை எழுதி வச்சிருங்க. போகும்போது அதையெல்லாம் எடுத்துட்டா போறோம். என் பொண்ணுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. ஆனா அவன் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து என் சொத்தை மொத்தமா அபகரிக்க பாக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி பாதி சொத்தை எழுதி வச்சா அவங்களே மாறிடுவாங்க. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரிங்க ஐயா, நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். என் நிலைமை எப்போ உங்களுக்கு வருதோ அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். உன்னதான் நம்பிட்டு இருக்க ராமா. எனக்கு இந்த மாதிரி நிலைமை வராம பாத்துக்க. என் சீதா எப்பவும் நல்லா இருக்கணும். சீதா, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? ஆமா. நீயும் தான். சீதா. ஏய், இவன் கூட நீ என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல மாமா. என்ன பண்ற? ஏய், இங்க வா. வா. சீதா, நீ போ. சீதா எனக்கு சொந்தமானவ. சீதா எனக்கு மட்டும்தான். அப்படியா? டேய், சீதா உனக்கு தானே, உனக்கு சொந்தமாயிட மாட்டாடா. சீதா மனசுக்குள்ள நீ இருக்கணும். டேய், ஒரு பொண்ணு அவ மனசார உன்னை விரும்பணும்டா. அப்பதான் நீ ஆம்பளை.
4 தடி பசங்களோட சுத்துறவன் மட்டும் ஆம்பளை இல்ல. நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிற. இவ பிறந்தது எனக்காக மட்டும்தான். ராவணா, இப்ப நான் யாருன்றத உனக்கு காட்டுறேன்டா. வா ராவணா, சீதா ராவணா. நீ என்ன பண்ணாலும் சரி, நிச்சயமா சீதா உனக்கு கிடைக்க மாட்டா. அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்கிட்ட பேச மாட்டேன்டி, பேச மாட்டேன். அவனுக்கு செல்லம் கொடுக்காதன்னு சொன்னேன், நீ கொடுத்த. இப்ப பாத்தியா, தினமும் எவனாவது ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுட்டு வரான். சீ 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 சீ. செல்லம் கொடுக்கறது நான் கிடையாது, நீங்க தான். நான் அம்மா மாதிரி தான் நடந்துக்கிறேன். ஆனா நீங்க அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கீங்க. ஏய், என்னடா அடிபட்டு இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லையா? உன்னை யாரு கூடயும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஜஸ்ட் பாடி பெயின்ஸ் பா, அவ்வளவுதான். சரி இரு, நான் போய் மெடிசன் எடுத்துட்டு வரேன். அதை சாப்பிட்டா வலி பறந்து போயிடும். ஏய், இத சாதாரணமா நினைச்சிடாதடா. பியூர் மெடிசன். மாடி நாட்டு சரக்கு தாண்டா, பாட்டில் தான் வேற. கல்ப அடிச்சிரு. இல்ல இல்ல வேண்டாம்ப்பா, பரவாயில்ல. கல்பல அடிச்சிரு. அட குடிடா. வெக்கமா இருக்க அப்படின்னா அந்த பக்கமா திருப்பி அடி, நான் பார்க்க மாட்டேன். குடிக்கவா? அட குடிடா. இது எனக்கு. கிளாஸ்ல இருந்து சரக்கு எங்கடா போச்சு? இந்த அடி. இல்ல பரவாயில்லப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அடிடா. குடி. சியர்ஸ். எங்கடா அது? இந்தடா. வேண்டாம்ப்பா. பரவாயில்ல புடி. இல்ல வேண்டாம். எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீயே குடிச்சிரு. இந்த அப்படி. அடியே, இவன் எவ்வளவு அடி வாங்கினோ அவ்வளவு பெக் அடிக்கிறான்டி. அவனுக்கு எடுத்ததும் நீங்க தான், கெடுக்கிறதும் நீங்க தான். நான் சொல்றது கேக்குதா? எனக்கு ஒண்ணும் கேட்கல. இந்த அப்படி குடி. இதையும் குடிச்சிரு. என்ன மோந்து கூட பார்க்க விடலையாடா? என்னோட செல்ல அப்பா. இந்த வேலைக்கு போயே ஆகணுமாமா? உனக்கு தான் நிறைய சொத்து இருக்கு. வணக்கம் மாமா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காரு. ஆமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனா? நீ நல்லா இருக்கியா சீதா? நல்லா இருக்கேன். என்ன கோவாவுல வேலையா? சூப்பர். எங்க 2 பேருக்கு இல்லையா கஷ்டப்பட்டது? ஐயோ, உங்களுக்கு இல்லாமையா? மொத்தமா எடுத்துக்கோங்க. மாமா, எப்படியோ உங்க ஒரே ஒரு பொண்ணுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா படிக்க வச்சிட்டீங்க. என் தங்கம். இப்ப வேலையும் கிடைச்சிருச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது கல்யாணம் மட்டும்தான். பசங்க வேலைன்னு சொல்லி எங்கேயோ போயிடுறாங்க. அங்க எவனே ஒருத்தனை புடிச்சுக்கிட்டு காதல் கதல்னு சொல்லிட்டு வருவாங்க. நம்ம முதல்லயே கல்யாணத்தை பண்ணிட்டு வேலைக்கு போக சொன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. நீ என்ன சொல்றமா? ஏய், நம்ம சீதா ரொம்ப லக்கி இல்ல? ஆமாண்டி. ஏய் சீதா வரா பாரு. ஹாய் சீதா, கங்க்ராட்ஸ். எப்ப ஜாயின் பண்ண போற? ஏன்டி நல்லா இருக்க? இந்த ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்கனாவே இளக்காரமா போயிடுச்சு. ஆம்பளைங்க என்ன செஞ்சாலும் தப்பில்ல, பொம்பளைங்க என்ன செஞ்சாலும் தப்பான கண்ணோட்டத்துல தான் பாப்பாங்க. ச்சே. நீங்க என்ன பண்ண போறீங்க? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய தேடணும். எதுக்காக மாப்பிளைய போய் தேடுறீங்க மாமா? எங்க பையன் தான் இருக்கான்ல, ராவணன். வீரன், அழகன், என் குடும்பத்தோட ஒரே வாரிசு. உங்க பொண்ணுக்கு பொருத்தமானவன். சீதா, உனக்கு வேலை கிடைச்சிடுச்சாமே. சூப்பர். இந்தா உனக்காக தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? சாப்பிடு சாப்பிடு. ஸ்வீட் ரொம்ப அதிகமா இருக்கு. உண்மையதான் சொல்றேன். நில உங்களுக்கும் ஊட்டி விடவா? ராவணா, வரேன் வரேன்.
அம்மா நீ மட்டும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுடா. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சுமா? ஒண்ணு இல்லடா, எப்பவுமே பொண்ணுங்களை பத்தி பெருசா நினைக்க மாட்டாங்க. எப்படா கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைப்போன்னு பிறந்த வீட்டுக்காரங்க யோசிப்பாங்க. ஆனா மாமியார் வீட்டுல நம்ம கிட்ட அன்பாவே நடந்துக்க மாட்டாங்க. நீ மட்டும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுமா. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா வாழணும். நான் எப்போ உன் கூடவே தாமா இருப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். என்னமா அது? நமக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி தெரியல ராம். நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அங்கிள். சரிம்மா, உள்ளவா பேசிக்கலாம். நீயும் வாடா. வாமா உட்காரு. என்னாச்சுன்னு சொல்லுமா. எனக்கு என் மாமா கூட கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. பட் நான் ராம தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ப்ளீஸ் அங்கிள், நீங்க ஏதாவது பண்ணுங்க. கல்யாணம் நிச்சயம் தானே பண்ண போறாங்க. கல்யாணம் ஒண்ணும் ஆகல. பயப்படாத, உன் அப்பாவை பார்த்து நான் பேசிக்கிறேன். அவர் ஒத்துக்க மாட்டாருப்பா. டேய், ஒத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்க கிட்ட உட்காந்து பேசினா தானடா தெரியும். இத பாரு, நீ சீதாவை கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துரு. அம்மா, அப்ப நீ கிளம்புமா. நான் இருக்கேன், போ. ஓகே ஓகே பை. நம்ம விஷயத்தை பத்தி வீட்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. டோன்ட் வரி சீதா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எப்படிரா? அது ஒண்ணும் இல்லடா, இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வர மாதிரி நம்ம அவங்க வீட்டுல போய் ஒரு 10 நாள் இருந்தா போதும். அதுவும் சரிதான். அவர் ஒன்னும் பிரகாஷ் ராஜ்ல ரகுவரன். ஒரு வாட்டி என்ட்ரி ஆயிட்டா எக்ஸிட் கிடையாது. என்ன பண்றது? ஐயரே, நல்ல முகூர்த்தமா பாருங்க. பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு மேல கல்யாண யோகமும் நெருங்கி எடுத்து எல்லா கிரகங்களும் அனுகூலமா இருக்கு. முகூர்த்தத்தை பார்த்தா கார்த்திகை மாசம் 5வது நாள் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு மேல நல்ல முகூர்த்தம் இருக்கு. அதுக்கு மேல இத அமிர்த நேரம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல கல்யாணம் நடந்தா பொண்ணும் பையனும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்படின்னா அந்த தேதியை குறிச்சிருங்க. சரிங்க, இப்போ இந்த நல்ல நேரத்துல நீங்க 2 பேரும் தாம்பூலம் மாத்திக்கங்க. நீங்க இந்த தாம்பூல தட்டை அவங்க கிட்ட கொடுங்க. மகாலட்சுமி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத். ஓம். இப்ப நீங்க கொடுங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. எப்படியோ நாம சம்மதி ஆயிட்டோம். சந்தோஷம். நல்லது. கல்யாணத்தை பிரம்மாண்டமா பண்ணிடுவோம். வாதியாரே, எங்க கிளம்பிட்டீங்க? பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடக்குது. பையன் உங்களுக்கு தெரிஞ்சவன் தான், வந்து பாருங்க. நான் வேற ஒரு வேலையா வந்தேன். நீங்க பிஸியா இருக்கீங்க போல. நான் இன்னொரு நாள் வரேங்க. சரிங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இது உன் ரூம் இல்ல, நம்ம பெட்ரூம். நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீ என்னோட சொந்தம். நீ எனக்கு சொந்தமாயிட்டேன்னு போய் உன் லவர் கிட்ட சொல்லு. நீ யார லவ் பண்ணாலும் எனக்கு ஓகே. கல்யாணம் மட்டும் ஏன் கூட தான். உன்னை அனுபவிக்க போறது நான் தான். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் காரு வாங்கினாலும் பைக்கு வாங்கினாலும் ட்ரையல் பார்க்காம வாங்க மாட்டேன். அதனால நாம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? ப்ளீஸ் மாமா. கொள்றாளே. அண்ணா, வர திரும்பி வருவேன்.
ராம், எங்க இருக்க நீ? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்பவே வந்து அப்பா கிட்ட பேசு. சீதா ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சீதா ப்ளீஸ். நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. நீ வந்து அப்பா கிட்ட பேசு. சீதா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. சீதா என்னைக்குமே ராமனுக்கு தான். புரிஞ்சுதா? சரி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராம். சின்ன வயசுல இருந்தே என் அப்பாவோட கண்ணுல என் மேல இருக்கிற அன்பை மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். அந்த அன்பை என்னோட வாழ்நாள் முழுக்க அப்படியே இருக்கணும் ராம். அவரோட கண்ணுல என்னால என்னைக்குமே கோவத்தை பார்க்கவே முடியாது. ப்ளீஸ் டூ சம்திங் ராம். பயப்படாத சீதா, நான் இருக்கேன். பயந்துட்ட? அப்படி பயந்து நடுங்கிற உனக்கு என் சீதா கூட என்னடா பேச்சு? சொன்னல, சீதா எனக்கு தான் சொந்தம். மறந்து போயிடு, செத்து போயிடு. சும்மா மிரட்டுற? சீதா எப்பவுமே எனக்கு தான் சொந்தம். சீதா எப்பவுமே எனக்கு தான் சொந்தம். சீதா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடா. என்ன புடுங்க முடியுமா? புடுங்கிக்கோ. சீதா சீதா எனக்கு மட்டும்தான். சீதாவை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சீதா! சார், உங்க பையன் ராம் கேட்டு கிட்ட ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சார். இப்ப எதுக்கு இவன் இங்க வந்தான்? டேய், நீ ஏன்டா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? ஒண்ணு இல்லப்பா, சீதா விஷயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. டேய், இந்த பாரு, நான் இருக்கும்போது நீ எதுக்குடா கவலைப்படுற? நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லது தானே நடக்கும். நீ போ, கிளம்பு. அப்பாடா. ஏன்டா இவ்வளவு டல்லா இருக்க? யார்ட்டையாவது சண்டை போட்டியா? இல்லப்பா. சொல்றா, உனக்கு அம்மா அப்பா எல்லாம் நான் தானே. இது பாரு, சரி இத்தனுண்டு மெடிசன் சாப்பிடுறியா? வேணாம்ப்பா. டேய், குடிடா. இந்தா, அந்த பக்கம் திரும்ப வேண்டாம். இதை குடிச்சா மட்டும் எதுவும் சரியாகாதுப்பா. இன்னைக்கு நடக்க போற வேலைக்கான வரவு செலவு சார் இது. இது பூ வாங்கினதுக்கான செலவு. வணக்கங்க. வணக்கம். உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணுங்க. சொல்லுங்க வாத்தியாரு. அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஒண்ணு கேட்டீங்கல்ல, அந்த பையன் எப்படி இருக்கான்னு. ஆமா. உங்க பொண்ணுக்கு அந்த பையன் கரெக்ட் இல்லைன்னு தோணுதுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஸ்கூல் டீச்சருங்க சார். ஒரு முறை முகத்தை பார்த்தா அவங்கள பத்தி ஈஸியா சொல்லிடுவேன். இங்க பாரு வாத்தியாரு, ஸ்கூல் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் வெளியில பாடம் எடுக்க கூடாதுன்னு தெரியாதா? நீங்க பசங்களுக்கு மட்டும் பாடம் எடுங்க, எனக்கு வேண்டாம். அது வந்து சார், உங்க பொண்ணு சீதாவும் என் பையனும் காதலிக்கிறாங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி அவங்க 2 பேரையும் அந்த சீதா வேணா கோட்டை தாண்டி போயிருக்கலாம். என் பொண்ணு என் வார்த்தையை மீற மாட்டா. என் பொண்ணை பத்தி என்கிட்டயே தப்பா பேசுற. ஒண்ணு இல்ல. இல்லடா. எனக்கு இருந்து வெளியே தூக்கி போடுங்கடா. டேய், நிறுத்துங்கடா. வேணாடா. டேய்.
சீதா வா. அப்பா ராம் சீதா வா. அப்பா வந்துருங்க. ஏய் வாங்கடா. டேய் ராம், அந்த பொண்ணு ஊரையும் அவ குடும்பத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான்னா அவ வாழ்க்கையவே மொத்தமாவும் கையில கொடுத்திருக்காடா. அவளுக்கு எந்த குறையெல்லாம் பாத்துக்கடா, பத்திரமா பாத்துக்கடா. சரியா? ஜாக்கிரதையா இருங்க. சரிடா. டேய் இது உன் கையில இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் நீ போகக்கூடாது, எதுக்கும் கோவப்படக்கூடாது. உன்னை நம்பி வந்த பொண்ணுக்காக கொஞ்சம் பொறுமையாயிருடா. பார்த்து பத்திரம்டா. நீங்க ஜாக்கிரதையா இருங்கப்பா, ஜாக்கிரதையா இருங்க. சரிப்பா, கூட்டிட்டு போய் விட்டுருப்பா. கவலைப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. அவனை கண்ட துண்டமா வெட்டி போடணும். நீங்க பெரிய மனுஷனா? நீங்க ஒரு அப்பாவா? ஒரு தர்மகர்த்தாவா? பொண்ணை பாதுகாக்க முடியல? என் கல்யாணம் நின்று போயிடுச்சு. ஒரு கொலைய மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. காம்பன்சேஷன், உன் சொத்தை எல்லாத்தையும் எழுதி கொடுக்கறியா இல்ல உன் தர்மகர்த்தா பதவியை கொடுக்கறியா? அவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க. அவன் கதையை முடிச்சு எங்கே நான் கல்யாணம் பண்றேன். எனக்கு நிச்சயம் பண்ணிட்டு ஓடி போறாளா? அவன் எவன் கூட ஓடினாலும் சரி, நான் தான் அவளுக்கு புருஷன். சீதா எனக்கு தான் சொந்தம். அவ ஏன் பொண்டாட்டி, அவ எனக்கு தான். அவ கழுத்துல கட்டி ஏத்திடுவேன். உங்களுக்கு இதுக்கு சார் இந்த பிரச்சனை இல்ல. தேங்க்யூ டாக்டர் சார், நான் வரேன். நம்ம ஒரு தர்மகர்த்தாக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்பவும் தலை நிமிர்ந்து நடந்து போற மனுஷன் இன்னைக்கு தலை குனிஞ்சு நடந்து போறாரு பாத்தீங்களா? அபிஷேக தண்ணியை கொண்டு வரேன். சரி ராமா, உனக்கு பூஜை பண்ணி உன்னை மட்டும் தானே நம்பிட்டு இருந்தேன். எதுக்காக இப்படி பண்ண? அப்பா சொன்னதால காட்டுக்கு போன. ராவணாசுரன் சீதாவை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் சீதாவுக்காக போராடுன. ஒருத்தர் பிரிஞ்சுட்டா அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும். என் பொண்ணு எதுக்காக என்கிட்ட இருந்து பிரிச்ச? அப்படி என்ன பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன் சொல்லு? தப்பு இல்ல சார், தப்பு நம்மளது கிடையாது. தப்பு இந்த ஜெனரேஷனோடது சார். அவங்க ஜெனரேஷன் வேற சார், நம்ம ஜெனரேஷன் வேற சார். நீங்க தினமும் கும்பிடுறீங்களே ராமரையும் சீதையையும். திரேதா யுகத்துல சீதா அவ மனசுக்கு பிடிச்ச ராமனை சுயம்பரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுவும் அப்போ. இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம் சார். உங்க பொண்ணு சீதாக்கு அந்த ராவணனை பிடிக்கல சார். என் பையன் ராமனை தான் பிடிச்சிருக்கு.
இன்னும் நாம 2 பேரும் எத்தனை வருஷத்துக்கு உயிரோட இருப்போம் சார்? மிஞ்சி மிஞ்சி போனா 10 இல்ல 15 வருஷமோ. அவங்களோட 50 வருஷ வாழ்க்கையை நாம பறிச்சுக்க வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். வாத்தியாரே, இப்பவும் உங்க மேல மரியாதை இருக்கிறதால தான் நான் உங்களை விடுறேன். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கறேன். இந்த ஊரை விட்டே போயிடுங்க. என் உயிரை விட அன்பு வச்சிருந்த என்னோட பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா. என்னோட கஷ்டம் உனக்கு எப்படி புரியும்? புரியாது. ஏன்னா உன் பக்தர்கள் உன்னை தேடி வர்ற வரைக்கும் என் கஷ்டம் உனக்கு புரியாது. உனக்கு புரியுற மாதிரி நான் பண்றேன். என்னோட சீதாவை என்கிட்ட கொடுத்துட்டு உன் சீதாவை நீ எடுத்துக்க. ஐயா ஐயா ஐயா, ஜனகிராம் ஐயா, ஐயா சீதா தேவி எப்படி தூக்கிட்டு போகாதீங்க, ஊருக்கு நல்லது இல்லைங்க ஐயா. ஐயரே, தள்ளி போங்க. சீதா இல்லாத கோவில் ராமர் கோவில் கிடையாது. கோயிலை மூடிருங்க. ஐயா ஐயா வேண்டாங்க ஐயா, ஐயா ஐயா. ராமா, கோயில் நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கும். சீதை இல்லாத ராமர் கோயிலை பாக்குற மாதிரி ஆயிடுச்சே கடவுளே. நம்ம தர்மத்தை நாம காப்பாத்தணும்னா அந்த தர்மமே நம்மளை காப்பாத்தும். தர்மோ ரக்ஷிதி ரக்ஷிதகா. சீதா எனக்கு தான். சீதாவை தூக்கிட்டு போயிட்டல. சீதா லவ்ஸ் ராம். சீதா எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். ஐயா, உயிரோட இருக்கிற பொண்ணுக்கு இறுதி சடங்கு செய்யறது நல்லதில்ல. உங்க குடும்பத்துக்கே ஆகாது. என்னோட பொண்ணு செத்துட்டா. என்னடி வர சொன்னா வர மாட்டியா? நீ ஒரு ஆம்பளை நினைச்சு நான் உன்கிட்ட வந்தேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஓடி போயிட்டா. நீ எல்லாம் என்னடா ஆம்பளை? பாக்குற பொண்ணுங்களெல்லாம் கர்ப்பமாக்கிட்டு இருக்க. முடிஞ்சா சீதாவை கர்ப்பமாக்கி காட்டு. அதுக்கப்புறம் எப்பவும் நான் உன் கூடயே இருக்கேன். என்னடி சொன்ன? ஆம்பளை இல்லையா? இந்த வீரத்தை அந்த சீதா கிட்ட போய் காட்டு. ஆம்பளையா இருந்தா சீதாவை கர்ப்பமாக்குடா. ஏய் சீதா, எவன வேணாலும் போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா நீ சுமக்க போறது என் பிள்ளைதான். ஆம்பளைங்கிறத இந்த ஊருக்கே நிரூபிச்சு காட்டுற. வரண்டி.
ஊர்ல சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. அப்பா, 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 நான் லிஃப்ட்னா ஏய் அங்க பாரு, பாவம் லிஃப்ட் கேக்குறாங்க. நான் லிஃப்ட்னா எங்க போகணும்? ஸ்கூலுக்கு போகணும்க்கா, எக்ஸாம் இருக்கு. ஓ ஓகே, கெட் இட். தேங்க்ஸ்க்கா. என்ன எக்ஸாம்? மேக்ஸ் எக்ஸாம். உன் பேர் என்ன? ஸ்ரீராம். என்ன படிக்கிற? 10th. அட ஜானு அண்ணா, நான் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எதுக்கு? அங்க என் ஃப்ரெண்டு இருக்காண்ணா. எக்ஸாம் சொன்ன இருக்கு, ஆனா தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்க்கா. ஒரு புது காதல் உருவாயிருக்கு. ஏன்னா நாம வந்திருக்கோம்ல. நம்ம ஊரு ராவணனோடது இல்ல சீதா, ராமனோடது. காஃபி? ஓகே, ஷூர். ஓகே. உங்களுக்கு என்ன வேணும்? 2 காஃபி. இந்தாங்க. தேங்க்யூ. சீதாமா, அது எங்க கொடுங்க சார். ஏன்? நீயும் கொடுமா. ஏய், என்னாச்சு? சீதாமா, உங்களுக்கு டீ கொடுக்க முடியாதுமா. எதுக்கு? உங்களுக்கு உதவி பண்ணா எங்களை இந்த ஊரை விட்டு துரத்திடுவாங்கம்மா. ஏய், என்ன இப்படி நடந்துக்கிறாங்க? நீ உள்ள உட்காரு. அண்ணங்கிட்ட போன குடுறா. அண்ணா போன். எவன்டா? என்னடா? அண்ணா, உன் சீதா இலங்கைக்கு வந்திருக்கானா? உனக்கான டைம் வந்துருச்சுனா? ஏன் சீதா? ஏன் சீதா எனக்கு சொந்தமாக போறா? அவ எவனையாவது கல்யாணம் பண்ணிக்க நான் விட்டுடுவேனா? என்ன நடந்தாலும் சரி, நீ எப்பவும் எனக்கு தான் சொந்தம். நான் வரண்டி. வாங்கடா.
முக்கியமான வேலையா வெளியே கிளம்பிட்டு இருக்க. என் முன்னாடி வாமா. அப்பா அப்பா சீதா வந்திருக்கேன் அப்பா. அப்பா ப்ளீஸ் பா. என் பொண்ணு எப்பவோ செத்துட்டா. என்னை தேடி யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. டேய் சங்கர், அவங்கள போக சொல்லு. சரிங்க ஐயா. அழாத சீதா. அம்மா சீதாம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? அப்பா ரொம்ப கஷ்டத்துலயும் கோவத்திலயும் இருக்காரு. ஏம்மா பிரச்சனை? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கம்மா. தம்பி நீங்களாவது சொல்லுங்க. சீதா சீதா இது என் தாத்தாவோட வீடு. இந்த ஃபார்ம் ஹவுஸை என் பர்த்டேக்கு எனக்கு என் அப்பா கிஃப்டா கொடுத்தாரு. சார் வணக்கம் சார். உள்ள வாங்க சார். எப்படி வந்தீங்க சார்? ஊர் வழியா வரல? ஊர் வழியா தான் வந்தோம். யாராவது பார்த்துருந்தா பிரச்சனையா இருக்கும்ல சார். நீங்க உள்ள போங்க, நான் லக்கேஜ் கொண்டு வரேன். லக்கேஜ் உள்ள எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். அவங்க வந்துருவாங்க சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ் சார். ஏய் வாங்கடா. ஏய் வாங்கடா. ஓடி ஒளியாத. ஆம்பளையா இருந்தா வெளியில வா. வா. ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு. ஸ்ரீராமநவமியை கொண்டாடுற விதமா நம்ம ஊர் வழக்கப்படி எந்த சண்டை சச்சரவுலையும் யாரும் ஈடுபடக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம். ஏய் கதவை திறடா. திற. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா கதவை திறந்துட்டு வெளியில வாடா. ஏய் வாடா. சீதா அப்படியே இருக்கியடி. ஏன் அவன் ஏதோ பண்ணலையா? நீ எவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஆனா உன்னோட பிள்ளைக்கு நான் தான் அப்பா. சீதா எனக்கு தான். சீதா எனக்கு தான்.
எனக்கு தான் சொந்தம். மறுபடியும் நான் சொல்றேன், நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா என்னை தாண்டி சீதாவை தூக்கிட்டு போய் பாரு. சீதா எப்பவும் எனக்கு மட்டும்தான். அவளை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இந்த ராவணன் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. பார்த்து பத்திரம் சார், நான் வரேன். திஸ் won't happen ராம். இவங்க மாற மாட்டாங்க. நாம இங்க இருந்து போயிடலாம். சீதா கூல். சரி, நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன்ல, வீட்டை சுத்தி காட்ட. அம்மா அப்பா எங்க? அப்பாவோட gift. நைஸ். அப்பா அப்பா. சீதா, உன்னையும் உங்க அப்பாவையும் சேர்த்து வைப்பேன். உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். சேர்த்து வச்சே தீருவேன். ஏய், சரி, இது யாரு? என்னோட தாத்தா. அப்ப இவங்க அவரோட வைஃப்ஸ். அவர் மட்டும் 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூடாதா? What is this? This is too much. Seriously? Stop it. Come. ஹலோ. ஹலோ. டேய் சத்யா. யாரு? நான் தான்டா ராம். எந்த ராம்? நான் தான்டா ராம்டா. சாரி, ராங் நம்பர். டேய். ஹலோ பிரவீன். ஹலோ, யாரு? ராம் பேசுறேன்டா. ப்ளீஸ் டா. ஹலோ. உனக்கு எங்களால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. டேய் பிரவீன், என்னாச்சுடா உங்களுக்குலாம்? எங்களை விட்டுறா. ஐயா வணக்கம் ஐயா. எந்த சீதாமா வந்துட்டாங்க? எங்க சீதாமா எப்ப வருவாங்கன்னு தான் தெரியல. எப்ப பூஜை நடக்கும், எப்ப அபிஷேகம் நடக்கும்னு தெரியல. தம்பி, அம்மாடி, ஊருக்குள்ள நிலைமை கொஞ்சம் கூட சரியில்லை. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் சீதா கூட ஏன் ஊர்லயே சுத்திக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சுடா. கல்யாணம் ஆனாலும் விட மாட்டேன். அவளை கர்ப்பமாக்கி அந்த பகை தீர்த்துப்பேன். தம்பி தம்பி தம்பி, நம்ம ஊரு வழக்கம் தெரியும்ல. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லல, கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் தம்பி. இதுக்கெல்லாம் ஸ்ரீராம நவமி முடியற வரைக்கும் தான். முடிஞ்சதுக்கு அப்புறம் போனதான் விடும். எப்ப என்ன நடக்கும் தெரியாது. கவனமா இருங்க தம்பி. டேய், ஃபைனலா ஒரு வாட்டி கேக்குறேன், வருவீங்களா மாட்டீங்களா? வர முடியாதா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஃபிக்ஸா? ஃபிக்ஸ். அப்படின்னா சரிடா. சரி. வரும்போது ஃபாரின் பிராண்ட் சரக்கு 2-3 எடுத்துட்டு வந்தேன்டா. இது வரைக்கும் நீங்க இல்லாம நான் எப்பவும் தனியா குடிச்சதே இல்லடா. என்ன பண்றது? பரவாயில்ல விடுங்க. வரமாட்டேன் நீங்க? சரக்குன்னு சொன்னல. Cheers. Cheers. என்னடா அது? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சரக்கு அடிக்கிறத விட்டுட்டியா? டேய், இந்த ராம எப்பயுமே சீதாக்கு தாண்டா அடிமை. ஏதோ ஒண்ணு. டேய் குட்ரா, நமக்கு இதுதான் அடிக்ஷன். டேய் மெதுவாடா, தண்ணி இல்லடா அது. மச்சான் சல்யூட்ரா. உனக்கு சல்யூட் மச்சான். சல்யூட்ரா மச்சான், சல்யூட்ரா, சல்யூட். மச்சான், நீ என்னோட உயிர் நண்பன்டா.
உனக்கு என்ன வேணுமோ கேளு மச்சான். ஹார்ட் வேணுமா கிட்னி வேணுமா என்ன வேணாலும் கேளு மச்சான். மச்சான் என் கிட்னியை கூட நான் உனக்காக தரேன்டா. கேளுடா மச்சான், சீக்கிரம் கேளுடா டேய் டேய் மச்சான். டேய் டேய் கொஞ்சம் சப்போர்ட் வேணும்டா. கொஞ்சம் சப்போர்ட். சப்போர்ட் வேணுமா? ராமருக்கு அனுமார் ஹெல்ப் பண்ண மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன வேணும்னாலும் கேளுடா. ஜெய் ஹனுமான் பண்ணுவேன்டா. இல்லடா, நான் இங்க வந்த பர்பஸே வேற. அப்பாவோட சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு. அப்பாக்கு கேன்சர்டா. எல்லா பிரச்சனையும் நான் முடிக்கணும்டா. சீதாவையும் அவங்க அப்பாவையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். ஐயோ, நெஞ்ச நக்கிட்டானே. இதுக்கு சரக்கு தான் கரெக்ட். அடிச்சிருவோம். இந்த அப்படி அம்மா, சீதா அம்மா ஊருக்கு வந்திருக்காங்களா? நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடட்டுமா? இல்ல அவங்கள வீட்டுக்கு வர சொல்லட்டுமாமா? என்னடி ரொம்ப பேசுற? அவன் என் ஊர்லயே ஸ்ரீராம நவமி நடத்துறான். ஓடுன கோவில திறக்க போறானா? சீதா என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ரீராம நவமியே நடக்கணும். அவன் எப்படி பண்றான்னு நானும் பாக்குறேன். இங்க சாப்பிடுங்க. எந்த பொண்ணை பார்த்தாலும் கர்ப்பமாக்கிடுவல்ல. எழுத்துனா கொண்டுடுவ. ஆனா சீதாவை மட்டும் விட்டுட்ட. அவன் என் சந்தோஷத்தை கெடுத்துட்டான். அவன் சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன். அவனை உடனே கொன்னுடக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவன் பயப்படணும். அந்த பயத்தாலே அவன் நடுநடுங்கி நிக்கணும். அம்மா, சொல்லுப்பா. ஆப்பிள் 1 கிலோ, வாழைப்பழம் 1 டசன் கொடுங்க. என்னால தர முடியாதுப்பா. எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. உங்களுக்கு ஏதாவது செஞ்சா எங்களை உயிரோட விட மாட்டாங்க. அந்த ராவணனை பத்தி தெரியும்ல, உனக்கு உதவி பண்ண முடியாது தம்பி. நல்லா இருக்கீங்களா தம்பி? யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு கவலைப்படாதீங்க தம்பி. உண்மையிலேயே ஊர் மக்களுக்கு உங்க மேலேயும் உங்க அப்பா மேலேயும் நல்ல மரியாதை இருக்கு. ஆனா அந்த ராவணனுக்கு பயந்துதான் அவன் சொல்றத பண்றாங்க. உங்க அப்பாவால நிறைய குடும்பம் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அந்த ராவண கூட்டத்தால ஊரே சுடுகாடாயிட்டு இருக்கு. இந்த ஊரை நீங்க தான் தம்பி காப்பாத்தணும். நீங்க அதை செய்வீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வாழைப்பழம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். வரேன் தம்பி. நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாளையிலிருந்து நம்ம கிராமத்துல ஸ்ரீராம நவமி இல்ல ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு தெரியாம என்னடா திருவிழா? கோயில் கதவை திறக்க முடியாது. திருவிழா நடக்கும். கோவில் கதவு கண்டிப்பா திறக்கும். திறக்க வைப்பேன். டேய், கோவில் கதவை திறக்கிறதுக்காக நவராத்திரி நாடகத்தை ஆரம்பிச்சிடலாம்டா. ஆனா ஜனங்க வருவாங்களா? வருவாங்கடா, நீ கவலைப்படாத. வருவாங்க. ஆனா என்னடா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆடல் பாடல், இந்த மேலத்தாளம், காமெடி கீமிடின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி, டேய் டிவில ஃபேமஸா இருக்கிற யாரையாவது கூப்பிட்டு நல்லா கிராண்டா பண்ணுவோம்டா. பண்ணு மச்சான். பண்றா. ஹலோ ஹலோ ஹலோ. ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிருச்சுடா. ஆனா ஊர் மக்கள் வருவாங்களா? நீ கவலைப்படாதடா, ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றோம். எல்லாரும் வருவாங்க பாரு. ஆமாண்டா, எப்பவும் போல நம்ம ஊரே கலகட்டும்டா. திருவிழா சூப்பரா இருக்கும் பாரு. அதான் சொன்னல, எங்க பெர்மிஷன் இல்லாம கோவில் கதவை திறக்க முடியாதுன்னு. ராம சீதானு கதை சொல்லிட்டு இருக்காத. உங்க அப்பா பேர் என்னடா? தங்கராசு. சரி, அவங்க அப்பா பேரு? தியாகராஜா. சரி, அவங்க அப்பா பேரு? தெரியாது. தாத்தா பேர் கூட தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோட்டா. ஆனா காலங்காலமா ஞாபகம் இருக்கிற ஒரே பேரு
அந்த ஸ்ரீராமனுடைய பேரு. டேய், ராமனை பத்தி பேசுற அருகதை இருக்கடா உனக்கு? அவர் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் எப்பவும் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை தாண்டா வாழ்ந்தாரு. ராமர் கோவில் இல்லாத ஒரு ஊர் இருக்கா? அந்த ராமனோட பேருடா எனக்கு. முட்டா பயலே, இன்னொரு தடவை இந்த ராமனோட வழிக்கு வந்தாலும் சரி, அந்த ராமனோட வழிக்கு வந்தாலும் சரி, சும்மா விட மாட்டேன். நவராத்திரி நாடகம் நடக்கும், கோவில் கதவும் திறக்கும். போ. ஏய் சைக்கிள், யாரோ இருக்காங்க போல. ஏய் ராம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பேசிட்டு இருக்கேன்னா. உன் பேர் என்ன? ஜானகி. சீதா. ராம். சீதாராம். அங்க ஜானகிராம். நம்ம ஊர்ல இன்னொரு கதை போயிட்டு இருக்கு. நம்ம ஊரு பொதுமக்களுக்காக ஒரு கலக்க வந்துகிட்டு இருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சோபன். வாழ்க்கை முழுக்க பல இருக்கணும்னா ஒரு சின்ன இல்ல ஒரு பெரிய அட்வைஸோட ஒருத்தர் வராரு. உங்க ஆரோக்கியத்தோட நல்லதுக்காக சொல்ல போறாரு. என்னடா கேக்குறீங்களா, தூங்குறீங்களா? இங்க வந்திருக்கிற மக்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். நான் தான் ஆரோக்கியா சத்யநாராயணா. உங்களோட நோய்க்கும் உங்க பிரச்சனைகளுக்கும் நான் தான் மருந்து கொடுக்க போறேன். ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் முன்ஜாக்கிரதைகளை எடுக்கிறதுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்றீங்க. நேரம் அப்படியே தான் இருக்கும், நாமளாதான் அதை எடுத்துக்கணும். நீங்க பஸ்ல இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. ஜன்னல் வழியா 2 கைகளையும் வெளியில நீட்டுங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா இலைகளையும் பெறீங்க. கை நிறைய இலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அத வாயில போட்டுக்கோங்க. இதெல்லாம் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்றீங்கன்னா நீங்க 90 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுல எதுவும் கலக்காம 2-3 இலைய போட்டுக்கோங்க. அந்த இலைய சாப்பிட முடியாதவங்க அந்த தண்ணிய குடிச்சிருங்க. ரொம்ப ஆரோக்கியம். இலைய மெல்லுங்க, நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. என்ன கடிக்க வந்துடாதீங்க, ஆரோக்கியமா இருங்க. சீதா, மாமா வந்துட்டமா? சீதா, சீதா, சீதா. இங்க எதுக்கு வந்த? உனக்காக தான். இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். அப்பா, ரொம்ப அழகா இருக்க. போ. கொல்றாளே, ஏன் போக சொல்ற? அதுக்காக நான் வந்திருக்கேன். ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் கோ. இன்னைக்கு இது போதும். உங்ககிட்ட இருக்கிற அறியாமை எடுத்து உங்களுக்கு அறிவை கொடுக்கறதுக்காக வராரு நம்ம கரும்பு தலைவன். அவருக்கு யாரும் போட்டி கிடையாது, அவரை யாரும் ஜெயிக்க முடியாது. வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கரும்பு தலைவன். என்ன எதுக்காக இங்க உட்கார வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு அருமையான விஷயத்த சொல்றதுக்காக. அத நீங்க பொறுமையா கேட்கணும். நம்ம சீதா தேவிய ராவணன் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ராமன் இலங்கைக்கு போய் அவரோட மனைவியை வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. அப்ப எல்லாரோட மனசுலயும் இருந்த ஒரே சந்தேகம் இதுதான், அவளோட அப்பா ஜனகன் என்ன பண்ணாருன்னு. ஜனகனுக்கு தன் மருமகனான ராமனோட சக்தியை பத்தி தெரியும் அப்படிங்கறதுனாலதான் அவரு பொறுமையா நிம்மதியா இருந்தாரு. அவரு எதையுமே கண்டுக்கல. அதனாலதான் ராமாயணம் அவ்வளவு ஸ்மூத்தா போச்சு. ஆனா இப்ப என்ன நடக்குது? பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, அவங்கள நிம்மதியா வாழவே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துப்பாங்க, அவங்க பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்கன்னு விட்டுற வேண்டியதானே. தயவு செஞ்சு பெரியவங்க யாரும் அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய வேண்டாம். இது நல்ல விஷயமே கிடையாது. தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவங்களோட வாழ்க்கைய அவங்கள வாழ விடுங்க. சரியா? கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பசங்களா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. அவங்களுக்கு உங்க அன்பை காட்டுங்க. அவங்களுக்காக நீங்க இருக்கீங்கிற நம்பிக்கையை கொடுங்க. அதை விட்டுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க போட்டோவுக்கு மாலை மாட்டி இறுதி சடங்கு செஞ்சு பிண்டம் வைக்கிறதுனால மட்டும் ஒன்னும் ஆயிர போறது கிடையாது, செலவுதான் ஆகும். அதனால
நான் சொல்ற மாதிரி எல்லாரும் உயிரோடு இருக்கும் போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்க அன்பை பரிமாறிக்கங்க. இது இங்க இருக்கிற சில பேருக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு கேட்கும்னு நான் நம்புறேன். அவங்க மொத்தத்தையும் கேட்டுட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. டேய் நெக்ஸ்ட் நம்ம தான், நாமளும் போலாம் வா. வாங்க. சொல்ற நாங்க பண்றோம், நீங்க பாருங்க. நான் ராம, நான் லட்சுமண, அது நான் ராவணாசுரன். அதான் மிச்சம் இருக்கிற ஹனுமான். அப்போ சீதா? சீதா சீதாவா? என்னங்க எனக்கு அது வேணும். அதேதான். டேய் லட்சு, அந்த வில்ல கொடு. அணிய பத்திரமா பாத்துக்கோ, நான் போய் தூக்கிட்டு வரேன். பாத்துக்கிறேன், நீ போன. ஏய் போய் கொழுந்தனாரு, உன் அண்ணன் ஏதோ ஆபத்துல இருக்கான் போல இருக்கு, என்னன்னு போய் பாத்துட்டு வா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீ அங்க கத்திட்டு இருக்கான். எங்க அண்ணனோட பேச்ச நான் எப்பவுமே மீறவே மாட்டேன். அதான் ஏதோ ஒரு கோட்டை போட்டுட்டு போவியே, அத போட்டுட்டு போ. அதான் நான் போட்டுக்கிறேன். 1 2 3. நீங்க இந்த கோட்டை தாண்டவே கூடாது, என் மேல சத்தியம். பிக்ஷான் தெஹி. கொஞ்சம் இருப்பா தம்பி. இவனுக்கு இதுவே அதிகம். கோட்டை தாண்டி வா. என் புருஷனுக்கும் வாக்கு கொடுத்திருக்கேன், குழந்தனுக்கும் வாக்கு கொடுத்திருக்கேன். அவங்க கிடக்குறாங்க. என்னங்க என்னங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்ன சீதா இப்படி ஆயிட்ட? வெயில் அழுவுற, மழையில நினைற. அங்க என்னடானா உன் ராமன் குரங்கு கூட்டத்தோட ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பாரு, என் பலம் என்னன்னு தெரியும்ல. உனக்காக எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கிறது? ஒரு தடவை சரின்னு சொல்லு. உன் மூஞ்ச ஒரு வாட்டியாவது கண்ணாடியில பாத்திருக்கியா? கரடி மாதிரியே இருக்க. போடா அந்த பக்கம். என் ராம வருவான், என்ன தூக்கிட்டு போவான். அது வரைக்கும் நான் எங்கே தான்டா இருப்பேன். ஏங்கிட்டியாவா? பாக்குறேன் உன் ராமன் எப்படி வரான்னு. டேய் எவனோ அங்க இருந்து அம்ப விட்டுட்டு இருக்கான்டா. ஏன்டா அது? அண்ணா! ஏய் லட்சு தம்பி, என்னாச்சு இவனுக்கு? டேய் குரங்கு மூஞ்சி, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? ஹனுமானே குரங்கு மூஞ்சின்னு சொல்றான். அவங்க வேணும்னே பண்றாங்க, அமைதியாரு. சஞ்சீவியோ ஹிஞ்சீவியோ போய் எத்தனை வந்து அவன் மூஞ்சில போடு. போறேன்டா, சும்மா கத்திட்டு இருக்க. அடிபட்டுன்னு கூட பார்க்காம ரொம்ப வேலை வாங்குறீங்க. சும்மா பேசிட்டே இருக்காத, போடா. இவன் போயிட்டு வரதுக்குள்ள பொழுதே விடிஞ்சிடும் போல இருக்கு. இந்த கதை வேற. இத வந்துட்டான்ல, தெரியாத மேல ஏறிட்ட. அந்த மூலிய போடு போடு. எழுந்துரு தம்பி, நான் இல்லாதப்ப சீதாவை தூக்கிட்டு போறியாடா? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அந்த அம்மா வச்சு என்னடா சாக மாட்டான்? என்ன பண்ணாலும் இவன் சாக மாட்டானடா, என்ன பண்ணலாம்? சரக்கெல்லாம் வயிற்றுலதான் இருக்கு, அங்க குத்து எல்லாம் சரியாயிடும், செத்துருவான். ஸ்ரீராம். என்னடாச்சு? சின்ன வயசுல இருந்து நிறைய பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அழுக வருதுடா. ராமா, நீ கூட அழுதுட்டு இருக்கியா? எத்தனையோ பொண்ணுங்களை அழ வச்சிருக்கோம், சித்திரவதை பண்ணிருக்கோம்டா. ஃபர்ஸ்ட் டைம் நாடகத்துல பொண்ணை காப்பாத்தும் போது சந்தோஷமும் கஷ்டமும் சேர்ந்து வருது. ராமாயணத்துல ராமலட்சுமணன் கதாபாத்திரம் நடிக்கும் போது இவ்வளவு அழுக வருது. உண்மையா அப்படி வாழறது எவ்வளவு கஷ்டம்னா. வாங்கினா போலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அவங்க ராமர் அசிங்கப்படுத்தினாங்க, தப்பா பேசினா. அவன் குடிச்சிருக்கலாம், அவனோட பாஷையில சொல்லிருக்கலாம். ஆனா அவன் ராமருடைய வேஷத்தை போட்ட உடனே மாறிட்டான். அப்படி இருக்கும்போது ராமரா வாழ்றது எவ்வளவு கஷ்டம். அதனாலதான் ராமாயணத்தை படிக்கணும், கேட்கணும்,
முடிஞ்சா எல்லாரையும் படிக்க வைக்கணும். மனுஷங்களா மாறுவாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாரா நீ? ஆ? ஏன் தங்கச்சி கேக்குதா? தம்மா துண்டு இருந்துகிட்டு இதுக்குதான் நீ ஸ்கூல் போயிட்டு வரியா? வண்டியில ஏறு. I miss you, அம்மா. அம்மா, சீதா, நீ எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? அம்மா, சொல்லுமா. அப்பா கூட பேசணும் போல இருக்கு. எப்படியாவது ஒத்துக்க வை ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ். அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்லம்மா. கொஞ்சம் பொறுமையா இரு. ஐ மிஸ் யூ அம்மா. அப்பாவையும் மிஸ் பண்றேன். அவரோட கோபம் குறைஞ்சதும் அவரே வந்து உங்ககிட்ட பேசுவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா இருமா. சரிம்மா. I love you. ஊர்ல ஜனங்கள்லாம் வருவாங்கடா. ஆனா அந்த ராவணன் கேங் இருக்கே, ரவுடி பசங்கடா. எப்படி மாத்த போறேன்னு தெரியல. டேய், ரவுடி பசங்களுக்கு ஐட்டம் சாங் தான்டா சூப்பரு. இல்லையாண்ணா? நயன்தாரா, நம்ம சமந்தா. தள்ளி மாமா மாமா மல்லி போகாதண்ணி தள்ளி மாமா மாமா மல்லி உயல போல தானடா என் திரே புதிதாக பூத்தனே நான் தாளே வாசமுள்ள கருவேப்பிலை என்ன கிள்ளி யூவ கட்டி நிக்க வைப்ப ஹோல் கண்ட்ரி என் கஃபனியும் பார்த்தாலே மோஸ்ட் அண்டடு சுல்தானு இங்க டானு இங்க நான் வாண்டடு ஓ தலை சுத்து ரேசிங் என்னோட டான்சிங் என் ஆட்டமும் பாட்டமும் அதுதான் இப்போ ட்ரெண்டிங் உயல போல தானடா என் திரே புதிதாக பூத்தனே நான் தாளே அர்த்தராத்திரியின் பசியை தீர்த்து வைப்பேனே நான் சீம பொண்ணு எந்த கண்ணில் போதை தருவேனே ஹைதராபாத்திலே என்னை பிடிக்குவென்பார்கள் ஐயோ டெல்லி வரை எந்த பேரை உச்சரித்தார்கள் திம்மு திம்மு தும்மு தும்மு ரிங்க போலதான் நானும் சுத்தி சுத்தி ஆடி வந்து ஹைப்பையத்துவேன் மேல வாசிக்கிறானே மேலோ என்ன வாசிக்கலாம் நான் தேர போல வந்து நின்ன மாசு காமிக்கலாம் நான் தானே பூஸ்டிங்க வந்தாலே பிளாஸ்டிங்க என் ஆட்டமும் பாட்டமும் இப்பதானே ட்ரெண்டிங்க ராயல் வீடோ இல்ல மேன்சன் ஹவுஸோ என் நாட்டு சரக்கோ இல்ல பணங்களோ ஏதோ 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 கொண்டு வருவாயோ இந்த சின்ன பார்வையாலே நீ போதை ஏத்துவாயே இந்த சின்ன பார்வையாலே நீ போதை ஏத்துவாயே ஹலோ ராம், வெண்டிலேட்டர்ல நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கஷ்டம்.
ஓகே டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போ. நான் வரேன். சீதா, சீதா, அப்பா ரொம்ப சீரியஸா இருக்கிறான். நான் உடனே போய் ஆகணும். ராம், என்னால இங்க தனியா இருக்க முடியாது. நான் போய் ஆகணும் சீதா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னால முடியாது ராம், எனக்கு பயமா இருக்கு. புரிஞ்சுக்கோ சீதா. சரி சரி, நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். நீ வந்ததும் கால் பண்ணு. சரி பா. ராம், ஜாக்கிரதை. சாரி சீதா, நீ பத்திரமா இரு. ம். ஏய் சீதாடா, யாருன்னு இப்ப அவளுக்கு காட்டடா. மாமா வரடி. சீதா, எப்பவும் நீ எனக்கு மட்டும்தான். அண்ணா பாவம் அடிபட்டு இருக்கு போல இருக்குண்ணா. ஏய் திரும்புங்கடா. அண்ணா ராவண விரதம் மறந்துட்டியானே? பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் நோ ஃபைட்டிங்ண்ணா. என்னால பொறுத்துக்க முடியலடா. இப்ப அவளை கொஞ்சமாவது அனுபவிச்சுக்கிறேன். என்னைக்கா இருந்தாலும் அவனை கொன்னு இவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். போங்கடா. அண்ணா என்னாச்சு? அண்ணா அண்ணா என்னாச்சு? அண்ணா அண்ணா என்னாச்சு? ஹாஸ்பிடல் போலாம் வாங்கண்ணா. எழுந்துருங்கண்ணா. டோன்ட் வரி, அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே ராம்? ஓகே டாக்டர். இன்னும் வரலையா அவ? என்னாச்சு? தெரியலடா. தெரியலடா. சீதாவுக்கு கால் பண்றா. ஹலோ நாராயணா. சொல்லுங்க சார். சீதா போன் எடுக்கல, எங்க போயிட்டா? இங்க பக்கத்துல தான் சார் போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க சார். சீக்கிரம் வர சொல்லு. எங்க போன சீதா? அட சீதா, என்னாச்சு சீதா? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. என்ன ஆகணும் ராம்? எப்பவும் ஏதாவது ஒரு வழியில ஹராஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ப்ளீஸ் ராம், அவனை ஏதாவது பண்ணு. அவன் இன்னைக்கு ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டான். இனிமேலும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. டேய் சீதா இப்படி அழுவுறது நம்ம யாருக்குமே நல்லதுக்கு இல்லடா. இது உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ எந்த பிரச்சனைக்கும் போக கூடாது, கோவமே படக்கூடாது. டேய் சீதா கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த கயிறு அவுக்காம இருக்கிறது என்னோட தப்பாயிடும்டா. ஏன் தப்பாயிடும்?
அஹிம்சா பரமோ தர்மஹா, தர்மா அஹிம்சா ததைவஜா. தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக எவ்வளவு சண்டை போட்டாலும் அதுவும் தர்மம் தாண்டா. டேய், ஒரு பொண்ணு மேல கைய வச்சா அந்த கைய வெட்டிடணும்டா. திரும்பவும் சொல்றேன், ஒரு பொண்ணோட மரியாதையை காப்பாற்ற முடியாத குடும்பமும் ஊரும் ஒரு சுடுகாட்டுக்கு சமண்டா. டேய், பொம்பளைங்களை அழ வைக்கிறவன் இல்ல, மரியாதை கொடுக்கறவன் தான் ஒரு ஆம்பளைன்னு ஊருக்கு நிரூபிச்சு காட்டுடா. அங்க பாத்தியா, உன்னோட காதல் அவங்க 2 பேரையும் பிரிச்சிருச்சு. டேய், திரும்பவும் அவங்க 2 பேரையும் நீ தாண்டா சேர்க்கணும். எப்படியாச்சும் மன்னிக்க சொல்லி கேளுடா. அவரு மன்னிச்சு என்னோட இறுதி சடங்குக்கு வந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்டா. இது தாண்டா என் கடைசி ஆசை. தம்பி, தம்பி, கதவு தரங்க. தம்பி, அவங்க எங்களை கொல்ல பாக்குறாங்க. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துப்பா. நீங்க உள்ள போங்க. வாடா. எங்கடா அவங்க? ஏய், எங்கடா அவங்க? உள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்கியா? கதைய முடிங்க.
எம்எல்ஏ கைய வைக்கிற வாடா. ஏண்டா தங்கச்சி கேக்குதா? உனக்கு தங்கச்சி கேக்குது. என் பிள்ளைய விட்டுருப்பா. தங்கச்சி காதலிச்சிருக்கா, அவனை விட சொல்றீங்களா? ஏய் மாமா மாமா ராம் மாமா மாமா வேண்டாம் வேண்டாம். மாமா அப்பா எழுந்திருங்கப்பா, அப்பா எழுந்திருங்கப்பா, அப்பா அங்கிள், அப்பா எழுந்திருங்கப்பா, அப்பா எழுந்திருங்க, அப்பா எழுந்திருங்கப்பா, அப்பா. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா பேசி ஆகணும். அம்மா அப்பா வந்து என்ன உள்ள வான கூப்பிடாம நான் வர முடியாது ராம். நீங்க ஏத்துக்கிட்டாலும் இல்லனாலும் நான் தான் உங்க பொண்ணோட புருஷன். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அப்பா தான் சீதாவை உங்களோட சேர்த்து வைக்க சொன்னாரு. ஆனா இப்ப அவர் இல்ல, செத்து போயிட்டாரு. அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. ஒரு மகனா நான் தோத்துட்டேன். ஆனா நான் இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்காக, சீதாவுக்காக. நீங்க இல்லாம உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்க மாட்டா சார். அவ மட்டும் இல்ல, பெத்தவங்க இல்லாம இந்த உலகத்துல எந்த பொண்ணுங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அம்மா அப்பா இல்லாம சந்தோஷமா இருக்க முடியாது சார். பொண்ணுங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார், பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கணும். 2 பேர் குடும்பமும் ஒன்னா இருக்கணும். அன்புக்கு மன்னிக்கிற குணம் இருக்கும் சார். அன்பு மன்னிக்கும். நீங்க எதுக்காக எங்களை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க பண்ண தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம். மன்னிக்க சொல்லி உங்க காலில் விழக்கூட நாங்க தயாரா இருக்கோம். உயிரோட இருக்கிற பொண்ணுக்கு போய் மாலை போட்டிருக்கீங்களே சார். கோவில் கதவை மூடி சீதாவோட விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துட்டா நீங்க பண்ண தப்பெல்லாம் சரியாயிடுமா? தப்பு பண்ணதெல்லாம் நாங்க தான் சார். சாரி, எங்களை மன்னிச்சிருங்க சார். உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னங்க, இப்பவாவது ஏத்துக்கங்க. சீதாவை வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க. ஒரே ஒரு பொண்ணு, உயிரா நினைச்சு வளர்த்தோம். தயவு செஞ்சு அவங்க தப்ப மன்னிச்சு உள்ள வர சொல்லுங்க.
என்ன பண்ணா எங்க காதல ஒத்துப்பீங்க? சீதாவையும் என்னையும் ஏத்துப்பீங்க. ஊரே எங்களை ஏத்துக்குச்சு. ஆனா உங்களால ஏன் எங்களை ஏத்துக்க முடியல? என்ன பண்ணா ஏத்துப்பீங்கன்னு சொல்லுங்க மாமா. பசங்க தப்பு பண்ணா எடுத்து சொல்ற நீங்களே வேணான்னு சொல்லி எங்களை வெளியே துரத்துனா நாங்க எங்க போய் வாழ முடியும்? சீதா எனக்காக உங்க எல்லாரையும் விட்டுட்டு என் கூட வந்தா. ஆனா நீங்க இல்லாம இப்ப வரைக்கும் அவ சந்தோஷமா இல்ல. சரி, நாங்க செத்தாதான் உங்களோட மரியாதை திரும்ப கிடைக்கும்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சேர்ந்துதான் வாழ்வோம், ஆனா உயிர் இல்லாம வாழ்வோம். அப்பா செத்து போயிட்டாரு. அப்பாவோட காரியங்கள் முடிச்சிட்டு நாங்க கிளம்புறோம். போறதுக்கு முன்னாடி உங்களோட ஆசீர்வாதம் வாங்க தான் நாங்க வந்தோம். சார், உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் நாங்க சந்தோஷமா வாழ முடியும். எங்களை சேர்த்து வச்ச காதல் உங்களை ஏன் தூரமாக்கிச்சுன்னு எங்களுக்கு தெரியல. சார், எங்க அப்பா சாகர நேரத்துல கூட என்ன சொன்னாரு தெரியுமா? உங்களையும் உங்க பொண்ணையும் சேர்த்து வைக்க சொன்னாரு. இந்த ஊரே மாறிடுச்சு உங்களை தவிர. சார், சீதா இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. சீதா இல்லைன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. சீதாக்கு எது சார் குடும்பம்? பொண்ணுங்களுக்கு கேர் ஆஃப் அட்ரஸ்னு ஒண்ணு இல்லையே சார். யாருன்னே தெரியாத ஒருத்தன், சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் உங்க ஜோடி நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணா. ஆனா உங்க சொந்த பொண்ணுக்கு உங்களால ஆசீர்வாதம் பண்ண முடியல. சார், உங்க பொண்ணு மேல பாசம் இருக்குன்னா அவ சந்தோஷமா இருக்கும்போதே கூட இருக்கிறது கிடையாது சார். அவ கஷ்டத்துல இருக்கும்போது கூட இருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. சார், உங்க ஜெனரேஷனும் எங்க ஜெனரேஷனும் காதல் பகையால சாகுறாங்க. அட்லீஸ்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷனாவது காதலோட வாழட்டுமே. சீதா இப்ப தனியால் கிடையாது. She is pregnant. வேணா அத்தை, எங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப பொட்டு வைக்க கூடாது. என் பொண்ணு நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கல. அவளுக்கு கொடுக்க வேண்டிய சீரும் செய்யல. ஆனா இப்போ அவளுக்கு குங்குமம் கூட வைக்க முடியல. என்ன மன்னிச்சிருமா. அப்பா, என்ன ஒரு தடவை பாருங்கப்பா. அப்பா, இந்த சீதாவை பாருங்கப்பா. அப்பா, உங்க கோபமான முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். எப்பவுமே உங்களோட சந்தோஷமான முகத்தை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எப்பவுமே உங்க சீதானா, உங்களோட சீதானா அப்பா. உங்களோட சீதா எப்போ எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு சொல்வீங்களே. சின்ன வயசுல என் கால் தரையிலேயே படாம தூக்கி வச்சு வளர்த்தீங்களேப்பா. இன்னைக்கு அந்த சீதாவை வேண்டான்னு ஒதுக்குறீங்களேப்பா. இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? அப்பா, இந்த உலகத்திலேயே நான் தான் உங்களோட உயிர்னு நீங்க சொல்லுவீங்களே, அப்படிப்பட்ட என்ன கொல்ல எப்படிப்பா மனசு வந்துச்சு? நான் அழுதா நீங்க உடனே வருவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா கண்ணீர் மட்டும்தான்ப்பா வந்துச்சு, யாருமே வரல. என்ன ஒரு தடவை பாருங்கப்பா. அப்பா, ஒரு தடவை உங்க சீதாவை ஒரு தடவை பாருங்க அப்பா.
பாருங்கப்பா. ஒரு நிமிஷம் இருமா. முடியாதுன்னு சொன்னா என்னை விட்டுட்டு போயிடுவியா? தம்பி, பெத்தவங்க எப்பவும் தான் குழந்தைய உயிராதான் நினைப்பாங்க. நீங்களும் அப்படிதான் நடந்துக்கணும். அப்பா அம்மாவோட அன்புதான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருப்போம். தான் பிள்ளைங்க மேல இருக்கிற அன்பால பெத்தவங்க காதல பிரிச்சிடுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுல இருந்து சீதாவை தூக்கிட்டு போன ராவணன் ஒண்ணு நினைச்சோம். ஆனா அப்பா இறந்து அவரோட இறுதி சடங்கை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இந்த சீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ராமன் பாணி. ஏமா சீதா, அவரோட இறுதி சடங்குக்கு வர முடியாத அளவுக்கு அவ்வளவு மோசமான அப்பான்னு என்ன நினைச்சிட்டியா? உங்க அப்பா பசங்களுக்கு பாடம் மட்டும் சொல்லி கொடுக்கல, கௌரவம் மரியாதைன்னு குருடனா இருந்த என் கண்ணை திறந்து வச்ச பெரிய மனுஷன். அவரோட பாதங்களை என் கண்ணீரால கழுவி மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதுப்பா. ஆமா, வாங்க தம்பி. அப்பா, அப்பா எழுந்துருங்கப்பா. சீதாவையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து வச்சிட்டேன்ப்பா. அப்பா கண்ணை திறந்து பாருங்கப்பா. அன்னைக்கு இவரு நம்ம பசங்க காதலை பத்தி சொல்லும் போது நான் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். அன்னைக்கே பசங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. வாதியாரு, நீங்க கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் குழந்தைங்களுக்கு இருக்கிற கஷ்டமும் கடமையும் என்னன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்ன மன்னிச்சிருக்க. நீங்க அப்ப எவ்வளவு சொல்லியும் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். என் கண்ணை திறந்துட்டீங்க. சம்பந்தி, காதல் விஷயத்துல எல்லா அப்பா அம்மாவும் பசங்களை உட்கார வச்சு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த சமூகத்துல ஓடி போறது, தற்கொலை பண்ணிக்கிறது, கௌரவ கொலைகள் எதுவும் நடக்காது. அன்னைக்கு என் வீட்டு சீதாவை தூக்கிட்டு போயிட்டாங்கிற கோபத்துல ராமர் கோயில்ல இருந்த சீதாவை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இதை நான் பண்ண பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. வாங்கடா. ஏய், என் ஊருக்குள்ள வந்து கெட்டி அடிக்கிறியா?
புறம்போக்கு நாயே, பொண்ணுங்கன்னா உனக்கு விளையாட்டு பொருளாடா? இதுக்கப்புறம் நான் போய் பண்ண மாட்டேன். பொண்ணுன்னா ஒரு வீட்டோட கௌரவம், ஒரு ஊரோட கௌரவம், மொத்த குலத்துக்கே அவதான கௌரவம் நாயே. டேய், ராவணாசுரன் சீதாவை தூக்கிட்டு போனான், ஆனா தொடல. தொடாமலேயே ராமர் ராவணன் யுத்தம் நடந்துச்சு. தெரியுமா உனக்கு? நம்ம ஊரு பொம்பளைங்களை தொட்டா எப்படி இருக்குன்னு காட்டணுமா? இந்த கை தானடா. கண்ணுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கள கையை பிடிச்சு எடுத்தது இந்த கை தானே? சொல்லு. என்னடா, கண்ணுக்கு அழகா தெரிஞ்சா மேல கால போடுவியா? இப்ப போடுறா போடுறா போடுறா. இந்த கையை வச்சு தரடா மீசையை முறுக்குன. உன்னுடைய ரத்தம் பட்டு இந்த மண்ணு புனிதமாகணும். ஆம்பளனா பொம்பளை அனுபவிக்கிறது இல்லடா, கௌரவிக்கணும். பொம்பளைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதாண்ட ஆண்மை. பொம்பளை இல்லனா ஆம்பளை குலமும் இருக்காது, ஆண்மையும் இருக்காது, மனுஷ குலமே இருக்காதுடா புறம்போக்கு. என்னை விட்டு சொல்லு, என்னை விட்டு சொல்லு. நான் தாண்டா ஆம்பளை, இந்த ஊருக்கே நான் தாண்டா தலைவர். சீதா என்னைக்கும் எனக்கு மட்டும்தான்.